ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்னிங் பற்றி ஸ்பேஸ் லேர்னிங் கற்றுக்கிட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் வர முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம அபவுட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஓகே, நான் உங்கள் ரிஷினா, யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நியூஸஸை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ரலாம். அபவுட் ஸ்பேஸ், இதில் ஸ்பேஸ் பற்றின என்ன விஷயங்களும் பேசிக்கான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தருவோம். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. நம்ம வீடியோக்குள்ளே கரெக்டாக இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே கைஸ், ஸ்பேஸ் பற்றின ஒரு விஷயம், அது நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிற விஷயந்தான். பேசிக்கலாகவே நிறைய பேர்த்துக்கு ஸ்பேஸ் பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஸ்பேஸ் எப்போவுமே டார்க்காக இருக்கும். அதாவது ஸ்பேஸ் ஒரு இன்ஃபினிட்டி. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக்கு, எக்ஸ் அந்த வலைதள ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற லிங்க் இருக்குது. அங்கே வேணால் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டார்க்காக இருக்கும். என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே ஸ்பேஸ் இஸ் ஏ இன்ஃபினிட்டி டைமென்ஷன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்பேஸ் ஒரு முடிவே இல்லாதது. ஒரு இன்ஃபினிட்டின்னு முடிவே இல்லாதது. அது டைமென்ஷன்னா இப்போ ஒரு டைமென்ஷன், 2D டைமென்ஷன், 3D டைமென்ஷன், 4D டைமென்ஷன், 5D டைமென்ஷன். டைமென்ஷனை பற்றி சொல்கிறது ஒரு ஸ்பேஸ் இன்ட்ரோவாக நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதையும் வேணும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். அப்படி தான் இந்த ஸ்பேஸ் ஒரு டார்க்கான மேட்டர். அந்த டார்க் மேட்டர் அப்படின்ற விஷயம், அந்த ஸ்பேஸ் டார்க் தான். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டார்க்காக இருக்குது. அதுதான் என்ன? அதுதான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, காஸ்மிக் வெப் அப்படி சயின்டிஸ்ட் லிஸ்ட் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் 9 மினிட்ஸ் வரும். இந்த வீடியோவில் நான் சொல்ல முடிஞ்சது சொல்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டு நான் போடுறேன். அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் அது ஒரு டார்க்கான மேட்டர், இன்ஃபினிட்டி வேர்ல்டு. ஸ்பேஸில் லைட் ட்ராவல் ஆகும். ஸ்பேஸில் லைட் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு 3 lakhs km/h ஸ்பீடில், அதாவது 3 lakhs km/s லைட்டு பூமியை சுற்றி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு லைட்டை ஸ்பேஸில் அடிக்கிறீங்கன்னா அது அந்த ஸ்பீடில் 3 lakhs km/s ஸ்பீடில் அது ட்ராவல் ஆகும். அதை நீங்கள் நேரில் கண்ணால் பார்க்க முடியாது. அதுகளை நம்ம பார்க்குறதுக்கு ரேடியோ வேவ்ஸ், காஸ்மிக் ரேடியோ வேவ்ஸ் இருந்தால் தான் நம்ம அதால் கண்களை பார்க்க முடியும். அது மனித உடம்புல இல்லை. நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு அது இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகி இன்னொரு கிரகத்துக்கு போகிறதுலையும் நம்ம நாசா ஒரு முக்கியமான அங்கம் பிடிச்சிருக்கு. ஒரு புதிய பிளான் நாசா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த பிளான் என்னன்னா, ஒரு ஜெல்லிஃபிஷ் தெரியுங்களா? அந்த ஜெல்லிஃபிஷ் மாதிரி ஒரு ஸ்கின், ஜெல்லிஃபிஷ் ஸ்கின் மாதிரி, லைக் ஜெல்லிஃபிஷ் ஸ்கின். அந்த ஸ்கின் அளவுக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு கண்டெய்னர் டேங்க் மாதிரி செஞ்சு அது ஒரு ராக்கெட். அந்த ராக்கெட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேலான மக்கள் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதுவும் நம்ம பூமி இருக்குது இன்னொரு உலகத்துக்கு அங்கே ட்ராவல் பண்ண போகிறாங்க. இது லைட்டோட ஸ்பீடு, அதாவது லைட்டோட ஸ்பீடில் காவாசி ஆர் முக்கால்வாசி அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஜெல்லி பபுளில் 3 லட்சம் பேர், இன்னொரு ஜெல்லி பபுளில் அங்கே கிட்டத்தட்ட 10,000 ஜெல்லி பபுள் தயாரித்து வச்சுருக்காங்க. ஏன் ஆனால், இப்போ நீங்கள் ஸ்பேஸில் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகும்போது ஒரு சின்ன தூசி பட்டால் கூட அது நம்ம உடம்புல ஓட்டே போடும். புல்லட்டு சுட்ட அளவுக்கு நம்மளுக்கு வலிக்கும். நீங்களே இமேஜினேஷன் பண்ணி ஒரு ரன் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறீங்க, ஃப்ளாஷோட வேகமாக லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறீங்க. அப்போ உங்கள் கண்ணை அப்படியே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிள் ஆகி டார்க்காக ஆகி அப்புறம் ஒன்றுமே கண்ணுமே தெரியாமல் போயிடும். ஏன்னா லைட்டோட, அதாவது அந்த லைட்டோட லென்த் நம்ம கண்ணில் பட்டு தான் அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, அங்கே ஒரு தண்ணி கேன் இருக்குது, நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அங்கேருந்து லைட்டு நம்மளுக்கு வரல, ஏன்னா நம்ம வேகமாக ஓடிட்டோமே. அது நம்ம கண்ணுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வேகமாக ஓடிட்டோம்னா அப்போ அந்த லைட்ஸ் நம்ம கண்ணில் படாது. அங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியாது. போக போக நம்ம கண்ணு டார்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஜெல்லி அந்த பபுளுக்குள்ளே நிறைய லைட் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன தான் லைட் ரெடி பண்ணாலும் அங்கே போக போக அவங்க லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆக மக்கள் கண்ணுக்கு அங்கே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும்.
அது மக்கள் பயப்படக்கூட. ஏன்னா இப்போ வந்து ஸ்பேஸில் நீங்கள் வரணும், 3 லட்சம் மக்கள் வாங்க, நான் உங்களை ஸ்பேஸில் கொண்டு போய் வேறு ஒரு கிரகத்துக்கு கொண்டு போகிறேன்னா யார் மனசை, அதாவது நான் வரேன் அப்படின்னு சொல்லி வருவோம். ஏன்னா அவங்கவுங்க இந்த காலத்தில் செல்ஃபிஸ், அதாவது அவங்க என்ன சொல்கிறது, அவங்க உயிரை அவங்க பாதுகாக்கணும், எந்த ஆபத்து வந்தாலும் நான் எனக்கு தான். ஆனால் நம்ம நாசா வந்து ஒரே ஒரு ஜெல்லி பபிள் இப்போ கிட்டத்தட்ட 3-4 ஜெல்லி பபிளுக்கு மட்டும் மக்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா ஜெல்லி பபிள்ஸ் இருக்குது, அதுக்கு மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜெல்லி பபிள்லாம் முக்கால்வாசி வந்து, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நோயாளி பேஷண்ட்ஸ், அதாவது நோயாளினா அந்த பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஸோ நோயாளி மீன்ஸ் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கவங்க மீன்ஸ், அப்புறம் பிரெயினில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் நார்மல் பீப்புள் கொஞ்சம் கொஞ்சம், சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அவங்க சிட்டிசன், அனிமல்ஸ், அதாவது கேட்டு, டாகு, பறவைகள் அந்த மாதிரி செஞ்சு போகிறாங்க. ஸோ எதுக்கு ஆரம்பத்திலே மனிதன் எடுத்தாங்கன்னா, அது நாசா ஒரு செம்ம சீக்ரெட்டான ஃபைலாக வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக மனிதனை அவங்க செலக்ட் பண்ணாங்க, அது கூட அனிமல்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் காமிச்சது குரங்குல இருந்தால் குரங்கு, சின்ன சின்ன பூச்சி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நாயே இந்த மாதிரி அமுச்சிட்டோம். ஸோ ஏன் அப்படி இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் நாசா இப்படி பண்ணுச்சு? ஏன்னா இப்போ ஒரு 10 ஜெல்லி பபிள்ஸ்னால் அந்த 10 ஜெல்லி பபிள்ஸும் ட்ராவல் ஆகும்போது அதில் ஏதாச்சும் ஒன்றே ஒன்று தான் இந்த கிரகத்தில் போய் இறங்கும். ஸோ அப்படினால வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு நம்ம செத்துட்டோம்னா அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதனாலேயே சில பேர் அங்கே அதாவது அவங்க போக ஆசை இல்லை, நம்ம வெட்டியாக என்னோட உயிரை இழக்க விடணும்னு சொல்லி எல்லா மக்களும் பயந்துட்டு வரமாட்டாங்க. அதனால் நாசா இப்போதைக்கு ஒரு 2-3 பபுள் மட்டும் கிடச்ச பபுளை வச்சு நம்ம லான்ச் பண்ணலாம், இருக்க பபுளை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி நாசா வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 2026, 2027 அவங்க லான்ச் பண்ணவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு உலகமே ஏங்கிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்க இஸ்ரோ என்னதான் முயற்சி, அதாவது நம்ம இஸ்ரோ இப்போ தான் படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இஸ்ரோவுக்கு நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஸோ இஸ்ரோ வந்து நம்ம இந்தியாவோட கண்ட்ரியோடது. ஸோ நம்ம இஸ்ரோவுக்கும் கொஞ்சம் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இஸ்ரோவும் ரொம்ப நல்ல நாடு, இஸ்ரோ நல்ல ராக்கெட் இன்ஸ்டிடியூட் தான். ஸோ அவங்களும் நல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அபவுட் ஸ்பேஸ்க்குள்ளே வரணும். ஸோ எப்போவுமே ஸ்பேஸ்னால் மைனஸ் டெம்பரேச்சர். ஸோ மைனஸ் டெம்பரேச்சர்னால் தெரியும், -1, -2 கிடையவே கிடையாது. -1000, -10,000, -1,00,000 தான் ஸ்பேஸோட டெம்பரேச்சர். ஸோ இங்கே நீங்கள் ட்ரெஸ்ஸே, அதாவது மீன்ஸ் ஸ்பேஸ் ஷூட் போடாமல் ட்ரெஸ் போட்டுன்னு மட்டும் அங்கே போனீங்கன்னா 5 செகண்டில் நீங்கள் உறைஞ்ச ஐஸ்கட்டே செத்து போயிருவீங்க. இதுதான் உண்மை. ஸோ ஏன்னா நம்ம நாசா ரிசல்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பன்னிக்குட்டியை வந்து ஸ்பேஸில் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணிவிட்டு அந்த ஷூட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண ஷூட் அது என்னாச்சு, ஸோ அந்த பன்னிக்குட்டி வந்து கரெக்டாக 5 செகண்ட், மில்லி செகண்ட் கூட போட்டாங்க. அதாவது மில்லி செகண்ட்னால் இப்போ செகண்ட்ஸ் ஓடும், அந்த பக்கத்தில் 100 இல்லாட்டி 50, 10ன்னு ஒரு செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்களேன் ஸ்பீடாக. அதே மாதிரி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அப்படி தான் இந்த சைடில் ஓடி இருக்குது. அந்த மில்லி செகண்ட் கூட கரெக்டாக துல்லியமாக எடுத்திருக்காங்க. அதாவது 5 செகண்ட் 00 மினிட்ஸு, 5 செகண்ட் புள்ளி 12, அதாவது 12 மில்லி செகண்டில் அந்த கரெக்டாக அந்த பன்னி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ துல்லியமாக கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் நாசா ஒரு முக்கியமான விஷயந்தான் அறிஞ்சு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்பேஸ் ஒரு மைனஸ் டெம்பரேச்சர், ஸ்பேஸ் இஸ் இன்ஃபினிட்டி, ஸ்பேஸ் இஸ் டார்கர். ஸோ ஸ்பேஸில் வந்து ஒரு சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ், வெடிப்புகள், அது மட்டும் இல்லாமல் நெபுலாஸ், அதை பற்றின வீடியோஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸும் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வீடியோவே 9 மினிட்ஸ் லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம இப்போ பாதி முடிச்சாச்சு. இன்னும் ஸ்பேஸோட முக்கியமான விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸோ ஸ்பேஸ் ஒரு பெட்ஷீட், அதாவது ஒரு சமமாக இருக்க பெட்ஷீட்டில் வந்து பிளானட்ஸை நம்ம வரிசை அடிக்க வைக்கும்போது அங்கே கேப் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து நான் அபவுட் ஸ்பேஸ் பார்ட் 2 போடலாமான்ட்டு. ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ என்ன அதுக்குன்னே முடிச்சிட்டான்னு பார்க்காதீங்க. ஸோ இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் உங்கள் யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டி.